ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கார் ராஜீவ்குமார். அவங்க பதவிக்காலம், அவங்களுடைய பதவிக்காலம் முடிய இருக்குது. அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் புதிய சட்டப்படி தேர்ந்தெடுக்க இருக்காங்க. அது என்ன புதிய சட்டம், பழைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல் முறையாக புதிய சட்டப்படி தேர்வாக இருக்கிறாங்க தலைமை தேர்தல் ஆணையர். இப்போ அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் புதிய சட்டப்படி தேர்ந்தெடுக்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பழைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தோம்னாக்கா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தாங்குறவங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது பார்த்தோம்னாக்கா சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த அரசியலமைப்பு ரீதியாக அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம்ங்கிறது சுதந்திரமான அமைப்பு மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த அரசியலமைப்பு ரீதியாக அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போ இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல தான் புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பழைய சட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இந்திய பிரதமர் தலைமையிலான 3 பேர் கொண்ட தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்திய தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் தேர்தல் ஆணையர். இவங்க 3 பேருமே யார் நியமனம் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா இந்திய குடியரசுத் தலைவர். இது பழைய இது. மேலும் சீனியாரிட்டி அடிப்படையில் எடுப்பாங்க. மேலும் மூத்த தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுவது தான் வழக்கம். தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், சீனியாரிட்டி படி குடியரசுத் தலைவர். யார் பரிந்துரைப்பாங்கன்னாக்கா பிரதமர் தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு. பிரதமர் தலைமையிலான 3 பேர் கொண்ட தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க சீனியாரிட்டி அடிப்படையில். இதுவே புதிய சட்டத்தில் சீனியாரிட்டி அடிப்படை கிடையாது. அது பின்னாடி பார்ப்போம். அடுத்து இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்தோம்னாக்கா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது முன்னாடி வருதோ அதன் அடிப்படையில் இவங்க பதவிக்காலம் அமையும். இதை பழைய நடைமுறை. அடுத்து புதிய இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்னதான் நாடு முழுதும் தேர்தலை நடத்தும் பொறுப்பு வகிக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இதில் ஆணையர்களை நியமிக்கும் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் 2023 மார்ச் 2 ஒரு குழு அமைக்கிறாங்க. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்போன்னு பார்த்தோம்னா 2023 மார்ச் 2 ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அந்த குழுவில் பார்த்தோம்னாக்கா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ப்ளஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் அடங்கிய ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவை எப்போ அமைக்கிறாங்க? மார்ச் 2, 2023 அமைக்கிறாங்க. புதிய சட்டம் இயற்றும் வரை இந்த குழு நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 2023 மார்ச் 2 பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த 3 பேர் அடங்கிய குழுவை நியமிக்கிறாங்க. பின்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிடுவாங்க. அது பார்ப்போம் பின்னாடி. இப்போதைக்கு 2023 மார்ச் 2 அமைக்கப்பட்டுள்ள குழுவில் யார் யார் இருக்காங்க? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம், சேவை நிபந்தனைகள் மற்றும் பதவிக்காலம் இது குறித்த சட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஒன்றிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. டிசம்பர் மாதம் நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டத்தில் பார்த்தோம்னாக்கா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு ஒன்றிய அமைச்சர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க.
இதில் இக்குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டது. இது தொடர்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டு இப்போ வந்து அந்த கேஸும் வந்து நிலுவையில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 2023 மார்ச் 2 ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் பார்த்தோம்னாக்கா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ப்ளஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் இருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னாக்கா ஒரு சட்டமும் கொண்டு வந்துடுறாங்க. தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுறதுல ஒரு சட்டமும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த சட்டம் கொண்டு வர்றதில் சொல்லப்பட்டிருக்கிற குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிடுறாங்க. நீக்கினத்துக்காக பல வழக்குகளும் தொடரப்பட்டு அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கள்ல, தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் அவங்க 2 பேருமே மாறுறபடி ஒரு சூழல் ஏற்படுது. ஒருத்தவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அருண் கோயல்ங்கிறவங்க, மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையர் அருண் கோயல்ங்கிறவங்க திடீர்னு ராஜினாமா செய்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, 2 தேர்தல் ஆணையர், அதில் ஒருத்தவங்க அருண் கோயல் அவங்க வந்து ராஜினாமா செய்கிறாங்க. இன்னொருத்தவங்கனால அனுப் சந்திர பாண்டே அவங்களும் வந்து ஓய்வு பெற்றுறாங்க. அதனால் புதிய சட்டப்படி புதிய தேர்தல் ஆணையர்கள் மட்டும் அப்போதைக்கு நியமனம் செய்யப்படுறாங்க. புதிய சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படுற தேர்தல் ஆணையர்கள் இவங்க 2 பேரும் தான். இவர்களுக்கு பதிலாக ஞானேஷ்குமார், எஸ் சாந்து இவங்க 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க புதிய சட்டப்படி. புதிய சட்டப்படினாக்கா சீனியாரிட்டி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. புதிய சட்டப்படி இவங்க 2 பேர் யார் ஞானேஷ்குமார், எஸ் சாந்து தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்படுறாங்க. அடுத்து இப்போ தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மாற இருக்கிறதுனால இவங்க இப்போதைக்கு புதிய சட்டப்படி தேர்வு செய்ய இருக்காங்க. அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் புதிய சட்டத்தின் கீழ் தேர்வு. இந்நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற ராஜீவ்குமார் அவங்க பார்த்தோம்னாக்கா அடுத்த மாதம் 18ஆம் தேதி அவங்களுக்கு வந்து 65 வயது எட்டுறதுனால அவங்க வந்து ஓய்வு பெற இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வாங்க. அவங்க தான் வந்து முதலாக புதிய சட்டப்படி தேர்ந்தெடுக்க இருக்கிற புதிய தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து பார்த்தோம்னா இதற்கு முந்தைய நடைமுறை என்னவா இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் இது வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது. இதுக்கு முந்தைய நடைமுறை என்னன்னு பார்த்தோம்னாக்கா அரசின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதி வந்து தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுறாங்க. மரபுப்படி பார்த்தோம்னா மூத்த ஆணையர் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக பதவி உயர்வு பெறுவாங்க. அதன்படி இப்போதைக்கு இருக்கிற 2 ஆணையர்களில் யார் மூத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஞானேஷ்குமார். ஆனால் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னு நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னாக்கா புதிய சட்டப்படி இது வந்து பழைய ரூல்ஸ், சீனியாரிட்டி படி எடுக்கணும் அப்படிங்கிறது பழைய ரூல்ஸு. அதுவே புதிய சட்டத்தில் சீனியாரிட்டி கிடையாது. புதிய சட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இது போன்ற சீனியாரிட்டி நடைமுறை கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சட்ட அமைச்சர் தலைமையிலான ஒரு தேடல் குழு வந்து 5 பேர் கொண்ட பட்டியலை தேர்வு செய்வாங்க. தேர்வு செஞ்சு அந்த பட்டியலை வந்து பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர், இங்கே பாருங்கள் ஒன்றிய அமைச்சர் சேர்த்துருப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒன்றிய அமைச்சரை சேர்த்துருப்பாங்க. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர், ஒன்றிய அமைச்சர் ஆகியோர் கொண்ட தேர்வு குழுக்கு அந்த 5 பேர் கொண்ட பட்டியலை அனுப்புவாங்க. அந்த பட்டியல்லேருந்து அவங்க வந்து ஒருத்தவங்கள தேர்வு செய்வாங்க. அதுலேருந்து தான் வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அவங்களுக்கு. அதே சமயம் தேடல் குழு பரிந்துரைக்காத வெளிநபரை கூட அவங்க வந்து நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதுதான் வந்து இங்கே ட்விஸ்ட்டே. அவங்க கொடுக்க அந்த தேர்தல் ஆணையர்கள் 5 பேர்லேருந்து தான் வந்து தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து வெளிநபர் யாரை வேணாலும் இந்த குழு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒன்றிய அமைச்சர் அந்த குழு வந்து நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதனால தான் வந்து யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வாறு புதிய தலைமை தேர்தல் ஆணையர் சீனியாரிட்டி முறையில் இல்லாமல் முதல் முறை தேர்வு செய்ய இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒன்றிய அரசின் இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.